Hello guys, welcome back. This is part number 2 on module number 21 electromagnetic induction. Previous video EMF and magnetic flux இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய concepts and their formulas have been discussed. Now we are going to say inductance and generators. இதோட இந்த part முடியுது concepts பேஸ் பண்ணி. இதுக்கப்புறம் we will be seeing about the problems and then MCQ அந்த ஆர்டரில் தான் போக போகிறோம். இந்த வீடியோ கான்செப்ட் வைஸில் வரக்கூடிய இரண்டாவது கடைசி வீடியோ. ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டு மட்டும் தான் தியரிட்டிக்கல் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு our enquiry form is given in the description box. உங்களுக்கு live sessions தேவைப்பட்டுச்சுன்னா you can contact that. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் friends and family ஷேர் பண்ணுங்க என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். Moving to the concept, it is energy conservation, a quantitative study. எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது 1/2 mv², இவ்வளோ தான் நம்மளோட ஐடியா. அதுக்கப்புறமா u அப்படின்னு சொல்லும்போது 1/2 kx² அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். லைக்வைஸ் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் இது குவிக் பண்ணும்போது QE which is equal to QVB. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த Vனா என்னவாக இருக்கும்? V which is nothing but E/B. ஸோ இந்த மாதிரியான சால்விங்கில் 1/2 mv²ங்கிற விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. அதையும் கூட இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக I which is nothing but V divided by R. ஏன்னா வோல்டேஜ் V equal to I into R. அந்த ஐயை தனியாக வச்சிங்கன்னா E divided by R. When there is potential difference between them, number of units அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே நமக்கு EMF வந்துடும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வரும்போது ஈங்கிற விஷயம் வந்துடும். அது எப்சிலான்கிற EMF டிவைடட் பை R அப்படின்னு வந்துடும். நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலாவான E equal to B into L into V. இது எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். B into L into Xன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னா d5 டிவைடட் அப்படின்னு சொல்லும்போது 5ஓட வேல்யூவான BLXல d by dt into B into L into X, that becomes BL into dx by dt which is nothing but BLV. இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணோங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் போன வீடியோவில் தான் பண்ணியிருக்கோம். எதுக்காக மறுபடியும் கொண்டு வரோம்? எப்போ ஒரு ஃபார்முலா நமக்கு பார்த்தானோ அதோட நதி மூலம் ரிசி மூலங்கிற மாதிரி அது எந்த இடத்துலேருந்து வந்துச்சுங்கிற ஐடியா உங்களுக்கு மைண்டில் ஃப்ளாஷ் ஆகணும். ஃப்ளாஷ் ஆனால் நல்லது, ஃப்ளாஷ் ஆச்சா அப்படிங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ வி ஹேவ் த வேல்யூ ஆஃப் EMF BLV டிவைடட் பை R அப்படிங்கிறத கொண்டு வரோம். லைக்வைஸ் I இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் ஆகிற ஒரு ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு I இன்ட்டு L. முன்னாடி சொன்னீங்களே சார் அப்போ Q இன்ட்டு VBங்கிறது ஃபோர்ஸ் கிடையாதா? கண்டிப்பாக அதுவும் ஃபோர்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா? ப்ரீவியஸாக என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஃபார் திஸ் வி ஹாவ் டேக்கன் த வேல்யூ ஆஃப் Q இன்ட்டு V இன்ட்டு B. இது ஃபைனலாக என்னாச்சு? Q இன்ட்டு E ஆக மாறுச்சு, எப்சிலானாக மாறுச்சு. அப்படி ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? அதே போல் இங்கே B இன்ட்டு I இன்ட்டு Lங்கிறதுல இந்த கரண்ட்டோட பேஸில் இந்த ஃபார்முலாவான BLV டிவைட் பை ஆரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக சார் நம்ம மல்டிபிள் நம்பராக திருப்பி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் நமக்கு வெலாசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு, சார்ஜுன்னு கொடுக்கும்போது ஒரு ஃபார்முலா வரும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டுன்னு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன செஞ்சாகணும்னா நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதன்படி B இன்ட்டு B, L இன்ட்டு L, B² L² இன்ட்டு V டிவைடட் பை R which is nothing but your force. The unit of force is Newton. நியூட்டன் தான் வருதான்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டு டெஸ்லா, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. L is nothing but your length, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்டு அண்ட் R ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, ஓம்ஸ். இப்போ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கொண்டு போய் இந்த Nங்கிற வேல்யூ வருதா, நியூட்டனுங்கிற வேல்யூ வருதா, நியூட்டன் என்பது என்ன, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருதா அப்படிங்கிறத எனக்கு செக் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு டெல் திஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினுமே இருக்கும், ஒவ்வொரு ஆன்சருக்குமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். செக் வெதர் இந்த ஃபார்முலா டேலி ஆகுதா, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக அது மாறுதா அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை நீங்களே எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டேஜ் பவர். ஏன்னா எந்த இடத்துல எனர்ஜிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம வந்துட்டோமோ அந்த இடத்துல பவர்னு இருக்கும். ஒய்? பிகாஸ் பவர் அப்படிங்கிறத எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் டைம் அல்லவா? ஸோ அப்போ எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா பவரையும் டயத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஹவ் வில் யூ சால்வ் திஸ் பவர்? பவருக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சாப்டர் நம்பர் 6ல் ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ தான் ஃபோர்ஸோட வேல்யூவை நீங்கள் B இன்ட்டு I இன்ட்டு L இன்ட்டு Vன்னு போட்டிங்கன்னா BLV I இன்ட்டு BLV இப்படி எடுத்த I இன்ட்டு EMF. இது ஒரு ஃபார்முலா. அது தவிர இப்போ லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஐயோட ஃபார்முலா என்ன? B² L² V டிவைடட் பை R. அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதோட ஒரு Vயை மல்டிப்ளை பண்ணால் வாட் வில் வி ஹேவ்? B² L² V² டிவைடட் பை R. இப்படி ஒரு ஃபார்முலா வருதா?
அப்போ இங்கே போட்டிருக்கீங்களே சார் இது ராங்கா? கண்டிப்பாக கிடையாது. இந்த படி நீங்கள் போகலாம். இதே F = Q × V × B அப்படின்னு போட்டு இங்கே Vன்னு போட்டேன்னா QV²B அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வரும். இது தப்பா? கண்டிப்பாக தப்பே கிடையாது. நம்ம ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா. நான் ஐயை பேஸ் பண்ணி கொண்டு வரும்போது கரண்ட்டை பேஸ் பண்ணி கரண்ட்டு இஎம்எஃப்பும் கொண்டு வரும்போது இந்த ஃபார்முலா கரெக்டு. அதுவே இந்த இடத்துல எங்கேயாவது கரண்ட்டுக்கு வேலை இருக்கா? இந்த இடத்துல எங்கேயாவது நமக்கு பவரோட வேல்யூவில் கரண்ட்டு இல்லை. தேர் இஸ் நோ கரண்ட், தேர் இஸ் நோ இஎம்எஃப், ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்ட், லென்த், வெலாசிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்படியும் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. இப்படியும் நமக்கு டிரைவ் பண்ணி கொண்டு வரலாங்கிறதுக்கான விஷயந்தான். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் I × Rன்னு சொல்லும்போது பவரோட ஃபார்முலா என்ன? I² × Rன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? அதே இடத்துல இந்த ஐயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. I which is equal to EMF divided by R. EMF என்பது என்ன? BLV. இங்கே கீழே இருக்கிற R இங்கேயும் வந்து அப்போ B² L² V² divided by R². இந்த ஆறும் கட்டாச்சுன்னா சேம் ஃபார்முலா B² L² V² divided by R. அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே. எப்படி வேணால் நம்ம ஃபார்முலாஸை கண்டுபிடிச்சி கொண்டு போகலாம். அதன்படி நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் we can solve it. நீங்கள் எந்த ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஃப்ரேமிங்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. தி நெக்ஸ்ட் ஒன், இஎம்எஃப் பேஸில் வரும்போது EMF = dφ/dt அப்படிங்கிறது. அதே நேரத்தில் V which is equal to I × R, எப்சிலான் which is equal to IR. இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். IR = dφ/dt. ஐயோட வேல்யூ we know that charge per unit time, dq/dt × R = dφ/dt. இப்படி ஒரு ஃபார்முலா வருதா? இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய dtயும் கட் பண்ணால் dq × R = d5. ஸோ dq is equal to dφ/dr. இப்படியான ஆன்சர்ஸும் அவைலபிள் தான். ஏன்னா இது ஒரு முக்கியமான MCQக்கான ஃபார்முலாவில் வருது. இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் தேவைப்படுங்கிறதுக்காக எனர்ஜி பேஸில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் இவ்வளவும் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை தனியாக கூட நம்ம சால்வ் பண்ணதுக்கான காரணம் அதனால தான். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட். அப்போ dq which is equal to dφ/r. க்யூங்கிறது என்னவாக இருக்கும்? சார்ஜ் அல்லவா? ஃபைங்கிறது ஃப்ளக்ஸு, ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதனோட யூனிட்லாம் எழுதலாமா? சார்ஜோட யூனிட்டுங்கிறது கூலும். இப்போ நீங்கள் கொண்டு வர அத்தனை ப்ராப்ளத்தோட ஆன்சரும் கூலும்பாக இருக்கணும். ஃப்ளக்ஸோட ஃபார்முலாங்கிறது என்ன? ஃப்ளக்ஸோட யூனிட்டு வெப்பர் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டு ஓம்ஸ். அதை தான் இங்கே கொண்டு வரும். வெப்பர் பை ஓம்ஸு. ஓம்ஸ் என்பது வோல்ட் பர் ஆம்பியர், ஆம்பியர் மேலே போகுது. வெப்பர் என்பது வோல்டேஜ் இன்ட்டு செகண்ட் இன்ட்டு மேலே இருக்கிற ஆம்பியர் டிவைட் பை வோல்டேஜ். வோல்ட்டு கட்டாச்சுன்னா SA, அதாவது ஆம்பியர் செகண்ட். 1 ஆம்பியர் செகண்ட் = 1 கூலும். அப்போ யூனிட் நம்ம டேலி ஆயிடுச்சா? இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. எதை நான் ரிவர்ஸ்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ வில் ஹேவ் த ஃபார்முலா ஆஃப் I = BLV divided by Rங்கிற ஃபார்முலா இருக்குது. ஃபோர்ஸுங்கிறது கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுன்னா B² L² V. நீங்கள் அதனால தான் எப்போதுமே இந்த பேசிக் ஃபார்முலாவை கரெக்டாக மைண்டில் வச்சா மீதி இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் வந்துடும். அதனால தான் பேஸில் இருக்கக்கூடிய இந்த BLVலேருந்து தான் இவ்வளவும் வருது, BILலேருந்து தான் இவ்வளோ விஷயம் வருது. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். பவரில் கூட பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டிங்கிற ஃபார்முலா தான். ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும்? BIL அப்படிங்கிறது மைண்டில் இருந்துச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துடுறது ஈஸியாக இருக்கும். அதே வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் I²Rன்னு போட்டாலும் அந்த இடத்துல ஐங்கிற இடத்துக்கு நேராக E/R. ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலாஸ் ஒவ்வொன்றா எவாலுவேட் ஆகும். சரிங்களா? அப்போ நமக்கு இதுலேருந்து நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 by 1 பார்த்தாலும் we have the values of IA, we have the values of power, we have the values of force, அதுக்கப்புறமா we have the value of Q. இந்த 4 ஃபார்முலாஸும் இங்கே வந்திருக்கு. இந்த 4 ஃபார்முலாஸை நீங்கள் பிளைண்டாக மனப்பாடம் பண்ணுறதை விட அது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுங்கிறத ஒரு தடவை கண்டிப்பாக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த ஸ்டெப் கூட உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறத ஃப்ளக்ஸோட வெபர் டிவைடட் பை செகண்டு. வெப்பர் என்று சொல்லும்போது வோல்டேஜ் செகண்ட் பை செகண்ட் போட்டதுனால வோல்ட்டுன்னு வந்திருக்கு. இதெல்லாம் என்ன பார்ட் 1ல் இதோட ஃபார்முலா டிகோடிங் ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஃபார்முலான்னு தனியாக எடுத்து எழுதி பாருங்கள். எல்லாமே திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் we are going to say is eddy current. Eddy current is nothing but it's a practical application of இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸுக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த எடி கரண்ட். ஸோ வாட் இஸ் தட் எடி கரண்ட்னு சொல்லும்போது when bulk pieces of conductors are subjected to changing magnetic flux, induced currents are produced in them. இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கக்கூடிய இடத்துல ஆல்ரெடி we have a strong magnetic field இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு நடுப்புற அங்கே நம்ம ஒரு கண்டக்டர்னால் இது இஸ் நத்திங் பட் மெட்டல்
that allows current. ஏன்னா metal that allows current. current allow பண்ணக்கூடிய கண்டக்டரை நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கரண்ட் அதில் இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆகி அதில் ஒரு எஃபெக்ட் ஆகி அது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும், மூவ்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா லைக் எடிஸ் இன் வாட்டர், அந்த ஃப்ளோ பேட்டர்ன் ரிசம்பிள்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் ஒரு சின்னூண்டு ஒரு ஏலையோ ஒரு சின்ன அருகல் போடும்போது அதோட வேவ்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி வித்தியாசமாக பேட்டர்னாக ஃபாலோ ஆகும்ல. ஸோ அந்த பேட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் எடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைப் ஆஃப் கரண்ட்டுக்கு பேர் எடி கரண்ட் அப்படிங்கிறது தான் பேர். சரிங்களா? ஸோ இதை தான் அவங்க ரெடி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசஸ் ஃபோகால்ட்டுங்கிறவர் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சார். தென் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பிரேக்கிங் இன் ட்ரெயினில் பிரேக் பிடிக்கிறதுக்கான விஷயம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங், இண்டக்ஷன் ஃபர்னேஸ், கொதிகலன்கள்னு சொல்கிறத விட எப்படி சொல்லலாம்னா எரிக்கக்கூடிய இடம்னு சொல்லுங்களேன் வச்சுங்களேன், எரிமேடை, எரித்தகல். ஸோ இந்த இண்டக்ஷன் ஃபர்னேஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்சார சுடுகாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய காயில்ஸு சார்ஜை இன்டியூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல நம்ம நெருப்பில் எதை வச்சாலும் ஃபயர் ஆகும். சரிங்களா? ஸோ இண்டக்ஷன் ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பவர் மீட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு திங் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய இண்டக்டன்ஸ்க்கான பேஸ். An electric current can be induced in a coil by flux change produced by another coil, its vicinity or flux change produced by the same coil. இதோட எபிலிட்டி இன் இட்ஸ் விசினிட்டின்னு சொல்லும்போது எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணுற இன்னொரு விஷயத்துக்கு பேர் தான் இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, பை மீன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் இண்டக்டன்ஸ். அப்போ இதை எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம்னா L which is equal to 5 divided by Iன்னு சொல்லுவாங்க. அதாவது which is nothing but rate of change of flux for unit current. கரண்ட்டுக்கு ஃப்ளக்ஸு டிவைடட் பை கரண்ட், அதாவது பர் யூனிட் ஆம்பியர், ஒரு ஆம்பியருக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸு நமக்கு ஆகுது, பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஹென்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளக்ஸுனுடைய யூனிட்டு வெப்பரு, கரண்ட்டுடைய யூனிட்டு ஆம்பியர். ஸோ த யூனிட் ஆஃப் ஹென்ரி விச் இஸ் நத்திங் பட் வெப்பர் பர் ஆம்பியர் அப்படிங்கிறது இதோட பேஸ். இதில் இன்னொரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இதில் 5 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம், விச் இஸ் நத்திங் பட் 5 which is equal to L into I. The electric flux is proportional to current அப்படிங்கிறது. When the flux through the coil changes, each turn continues to contribute the induced EMF. இதில் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஃப்ளக்ஸு எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகுதோ இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இஎம்எஃபை இன்டியூஸ் பண்ணும். ஸோ தேர்ஃபோர் a term called flux linkage is used in which equal to N into sigma sin into that was a flux B அப்படிங்கிறதுனா நத்திங் பட் உங்களுக்கு ஐபிங்கிறது ஃப்ளக்ஸ் பிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது தனி, இது தனி கிடையாது. ஸோ N இன்ட்டு 5B. இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, நமக்கு ஃப்ளக்ஸ் லிங்கேஜுக்கு நமக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த இஎம்எஃப் ஈக்குவல் டு d5 டிவைடட் பை dt இல்லையா. ஸோ விச் இஸ் ஆல்சோ கால்ட் ஃபார் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N இன்ட்டு 5B டிவைடட் பை dt. ரெண்டும் ஒன்று தான். இதை என்னென்னு எழுதலாம், N into B into A divided by T எழுதலாமா. ஸோ the EMF is depending upon the number of turns. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கரண்ட்டோட ஆர்டரும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இதுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன சார் சம்மந்தம், EMF இஸ் நத்திங் பட் I into R இல்லையா. அப்போ இங்கே ஐயோட வேல்யூ, இங்கே என்னோட வேல்யூ, ரெண்டுத்தையும் மெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ I is proportional to number of turns N. Likewise flux is proportional to number of turns. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ப்ரொபோர்ஷனேட் லிங்கேஜை கால் தான் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே நம்ம பயன்படுத்தி ஆகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இன் திஸ் ரிலேஷன் இஸ் கால்ட் அஸ் இண்டக்டன்ஸ். திஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி இஸ் கால்டு இண்டக்டன்ஸ்னு சொல்கிறத விட இதை ரெண்டு ஆர்டராக நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, L which is equal to 5 divided by Iன்னு கொடுக்குறீங்கல்ல, அதை விட 5 which is equal to L into I. when there is a flux, ஐயும் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐ இன்க்ரீஸ் ஆகும், ஐ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் இண்டக்டன்ஸ். அதில் தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அதில் திஸ் இண்டக்டன்ஸ் இஸ் ஒன்லி டிபெண்ட் அப்பான் தி ஜாமெட்ரி ஆஃப் த காயில். அதோட ஏரியாவை மட்டும்தான் இது பேஸ் பண்ணியிருக்குமே தவிர வேறு எதையும் பேஸ் பண்ணி இருக்காது. இதுலேயே நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதோட டயக்ராம்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் இதில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஸ்டெப், இண்டக்டன்ஸ்லேயே வரக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு அப்போ இருக்குன்னா அப்போ இன்னொன்று செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ டீல்ஸ் வித் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு சொல்லும்போது சீரீஸ் ஆஃப் காயில்ஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ சீரீஸ் ஆஃப் காயில்ஸ்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட காயில். இது சிங்கிளாக இருக்கக்கூடிய சோலோ காயிலில் ஏற்படக்கூடிய இண்டக்ஷனுக்கு பேர் செல்ஃப் இண்டக்டன்ஸ். 2 காயில்ஸ் ஆர் 3 காயில்ஸுக்கு இன்பிட்வீனில் நடக்கிறது பேர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு பேர். பொதுவாகவே இண்டக்டன்ஸோட ஃபார்முலா L which is equal to 5 divided by I இல்லையா. when there are number of turnsன்னு சொல்லும்போது N5 divided by I அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த I இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது N5 equal to I into L. ஸோ இதான கான்செப்ட். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு சொலினாய்டுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வரும்போது N151 equal to N252. when there is a constant current உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அப்போது N151 equal to N252 இல்லையா. இது எப்படி சார் வருது? ஸோ which is equal to N151 equal to IL. அப்போது N252க்கும் என்னவாக இருக்கணும்? கரண்ட்டும் இண்டக்டன்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ரெண்டும் சேம் தானே. அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. which is equal to காமனாக இருக்கக்கூடிய ஐங்கிறது இருக்குது. இந்த இடத்துல ஏதோ எம்னு கொடுத்துருக்கேன். வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இதற்கும் ஃபார்முலா ஹென்ரி தான். ஹென்ரி என்பது 1 வெபர் டிவைடர் பை ஆம்பியர். இது எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஃப்ளக்ஸோட யூனிட் வெப்பரு, கரண்ட்டோட யூனிட்டு ஆம்பியரு. அப்போ இது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ N151 equal to M into I2. எதுக்காக சார் I2 கொடுக்குறோம்? இது ப்ரைமரி காயில், இது செகண்டரி காயில். ப்ரைமரி காயிலோட கரண்ட்டும் செகண்டரி காயிலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷனில் எடுத்து பண்ணுறோன்னு வைங்களேன். அப்போ 51 which is equal to B1 into A1. that becomes இங்கே அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. N151 equal to இங்கே N1 B1 A1 அல்லவா. ஸோ N1ங்கிறது தனியாக இங்கே இருக்குது. மீது B1 அப்படின்னு சொல்லும்போது μ0 N2 IL ஓகேங்களா. BNBAL அப்படிங்கிற வார்த்தைகளுக்காக நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பண்ணி கொண்டு வரோம். இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் இதுலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். we have this NBA into M equal to M12 into I0 இருக்கா. ஸோ அதை அப்படியே இங்கே கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா என்னோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ கீப் இட் அஸ் N1. அதே மாதிரி பியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. NBA. A1 அப்படின்னு சொல்லும்போது பை இன்ட்டு R1 ஸ்கொயர். அது நமக்கு ஐடியா இருக்குது. ஸோ பை R1 ஸ்கொயர் எடுத்தாச்சு, N1 தனியாக எடுத்தாச்சு. அப்போ மீதி என்னென்னலாமோ இருக்குது சார் இருக்குது. ஏன்னா அந்த I2ஓட வேல்யூ அது தனியாக I2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டன். அப்போ பாக்கி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா μ0 இன்ட்டு N2 இன்ட்டு L. ஸோ அதை ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டர் சொலினாய்ட் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது μ0 இன்ட்டு N இன்ட்டு L. ஸோ μ0 இன்ட்டு N இன்ட்டு L. ஸோ அந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய நமக்கு தேவையான செப்பரேட்ஸான ஃபார்ம்ஸை மட்டும் தனித்தனியாக எடுப்போம். which is nothing but N1 இன்ட்டு L தனியாக பிரிப்போம். லைக்வைஸ் இங்கே B இருக்கு இல்லையா. இந்த Bயில் μ0 N இன்ட்டு I தான் ஆக்சுவலாக. μ0 N இன்ட்டு ஐங்கிற வேல்யூ இருக்கணும். இட் இஸ் ஆக்சுவலி μ0 NI டிவைடட் பை L அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணி வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது N1L இன்ட்டு μ0 I2 பை R1 ஸ்கொயர். இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுறோம்? N252 நம்ம எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே N1 இன்ட்டு L μ0 இன்ட்டு N2 அதே மாதிரி பை R1 ஸ்கொயர். ஸோ இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேருந்து ஃபைனலாக நம்ம சொல்லக்கூடியது இன்சைடில் இருக்கக்கூடிய சின்ன காயில் இல்லை அவுட் சைடில் இருக்கக்கூடிய பெரிய காயில். 2 காயிலை நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காயிலோட இண்டக்டன்ஸும் செகண்ட் காயிலோட இண்டக்டன்ஸும் வில் பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் நமக்கு சொல்ல வருது. சரி சார், அப்போ நமக்கு இதுலேருந்து நம்ம ஃபைனலாக எடுத்துக்க வேண்டிய ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டால் E which is equal to EMF which is already we know that flux with respect to timeனு பார்த்தோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா படி எடுக்கும்போது M into DI divided by DT. அப்போது ஈயோட யூனிட்டு வியா வோல்ட்டு. அப்போது இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஏறனால இது என்ன யூனிட் சேஞ்ச் ஆகுதுங்கிறத செக் பண்ணுவோம். யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆர் இண்டக்டன்ஸ் எனிதிங் இஸ் ஹென்ரி. கரண்ட்டோட யூனிட் ஆம்பியரு, டைமோட யூனிட்டு செகண்ட். ஸோ இந்த ஹென்ரி விச் இஸ் நத்திங் பட் வெப்பர் பர் ஆம்பியர், இங்கே ஆம்பியர் பர் செகண்ட், ஆம்பியர் கட் வெப்பர் டிவைடர் பை எஸ். ஸோ இந்த வெப்பர் விச் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் இன்ட்டு செகண்ட் டிவைடர் பை செகண்ட். எஸ்ஸும் கட் ஆகும், would becomes வோல்டேஜ். அப்போ இஎம்எஃபோட யூனிட் என்ன? வோல்டேஜ் அப்படிங்கிறது இங்கே நமக்கு வந்துருச்சா. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் பீன் சால்விங். அதனால தான் என்ன பண்ணுறோம், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு வரும்போது அதை கொடுக்குறோம். அதுவே செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன பண்ணுறோம், அதே L இன்ட்டு DA டிவைட் பை DT அதே தான் வரும். ஸோ இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா L12 which is equal to L21, அதை M12 which is equal to M21 அப்படின்னு கொடுக்குறோம். அவ்வளோதான். மல்டிபிள் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வரும்போது இது M ஆகுது.
சோலோ காயிலாகவே இருக்கும்போது, ஒரு சிங்கிள் காயிலாக இருக்கும்போது அது எல்லாகவே மாறுகிறது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரியா இருக்கக்கூடிய நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட தியரியை நம்ம கைவிட வாட்ச் அவுட் பண்ணிடலாம். while taking self inductance சொல்லும்போது அதே தான் n into 5 which is equal to n into L, so which is nothing but your n, mu naught into iங்கிறது b, aங்கிறது ஏரியா. இங்கே ஏன் சார் n into L வருது அப்படின்னு கேட்டால், we have this value of number of turns per unit length அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்காக இப்படி கொண்டு வருவாங்க n into L. இப்போ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது mu naught n square I into L into a அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ n theta equal to Li இல்லையா, அந்த Li இங்கே முன்னாடி கொண்டு வந்துட்டு mu naught n square ILA, this I and this I cancels. அப்போ L equal to mu naught n square A into L. இதே mu naught relative permeability வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் what will we write? mu naught into mu r into n square A into L. ஸோ இது யூஸ்வலாக ஃபாலோ பண்ணும்போது இதுக்கான யூனிட் டேலி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். mu naught ஓட யூனிட்டு டெஸ்லா மீட்டர் per ஆம்பியர், n ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு சொல்லும்போது மீட்டர் க்யூப், ஏரியாங்கிறது மீட்டர் ஸ்கொயரு, லென்த்துங்கிறது மீட்டர், அப்போ மீட்டர் க்யூப். அப்போ டெஸ்லா மீட்டர் பவர் 4 டிவைடட் பை ஆம்பியரா. இதுலேருந்து நீங்கள் என்ன செஞ்சாகணும், ஹென்ரியோட யூனிட் என்பது என்ன, வெப்பர் பர் ஆம்பியர். அப்படி மாறுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் நம்மளோட ஒர்க்காக இருக்குது. இந்த ஆர்டர் படி நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம பவர் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யலாம்னா, பவர் விச் இஸ் நத்திங் பட் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இந்த dw by dt அப்படின்னு போடும்போது விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஐஇ, சாரி வி இன்ட்டு ஐங்கிறத எப்சிலான் இன்ட்டு ஐ அப்படின்னு மாத்திரம். இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது, இன்டகிரேஷன் பண்ணும்போது dw by dt இங்கே எல் இன்ட்டு டிஐ பை டிடி. ஏன் இந்த எல் இன்ட்டு டிஐ பை டிடி, விச் இஸ் நத்திங் பட் த ஃபார்முலா ஆஃப் இஎம்எஃப் இன்ட்டு ஐ. இப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லுங்கிற வேல்யூ வெளில போயிடுது, ஐ மட்டும்தான் இருக்குது. திஸ் டிடி அண்ட் டிடி ஆல்சோ கேன்சல்ஸ். டி ஒமேகாங்கிறது டி ஆகும், எல் அப்படியே இருக்குது. இந்த ஐ இன்ட்டு டிஐங்கிறது மட்டும் மல்டிப்ளை இன்டகிரேட் ஆகும்போது ஐ ஸ்கொயர் டிவைடட் பை 2 விச் இஸ் நத்திங் பட் 1/2 எல்ஐ ஸ்கொயர். எல்லோட யூனிட்டுங்கிறது ஹென்ரி, ஐயோட யூனிட் ஆம்பியர் ஸ்கொயர். தி வேல்யூ ஆஃப் ஹென்ரி இஸ் நத்திங் பட் வெப்பர் பர் ஆம்பியர் இன்ட்டு ஆம்பியர் ஸ்கொயர். இது கட்டாச்சுன்னா வெப்பர் ஆம்பியர். தி வேல்யூ ஆஃப் வெப்பர் அப்படின்னு சொல்லும்போது வோல்டேஜ் இன்ட்டு செகண்ட் இன்ட்டு ஆம்பியர். திஸ் வேல்யூ பிகம்ஸ் வோல்டேஜ் என்பது வாட் பர் ஆம்பியராக மாறுது. திஸ் ஆம்பியர் கட்ஸ் வாட் செகண்ட், அகெயின் திஸ் வாட் ஜூல் பர் செகண்ட் இன்ட்டு செகண்ட் விச் பிகம்ஸ் ஜூல். ஸோ ஒரு யூனிட் கன்வர்ஷன் நம்ம எப்போதும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு யூனிட்டு மிஸ்ஸே ஆகாது, எந்த இடத்துலையும் ஒரு கால்குலேஷனில் நம்ம போடும்போது மிஸ்ஸே ஆகாது. அதுக்கான காரணமே என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது. எப்போ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு யூனிட்டாக கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த யூனிட்லாம் எப்போ உங்களுக்கு டிஸ்இன்டகிரேட் ஆகுதோ, கரெக்டாக உங்களால் கிளியர் பண்ண முடியுதோ, அப்போ நீங்கள் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் ஃபார்முலா இஸ் கோயிங் ஆன். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் ஏசி ஜென்ரேட்டர். மிக முக்கியமான பார்ட்டு, இந்த பார்ட்டு தான் இந்த யூனிட்டோட கடைசி பார்ட்டு. ஸோ மாடர்ன் ஜென்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னென்னா, கரண்ட் இல்லாத நேரத்தில் நமக்கு பயன்படக்கூடியது, பெட்ரோல் மூலமாக டீசல் மூலமாக இயங்கக்கூடிய ஜென்ரேட்டர்ஸை பார்க்குறோம். அதே போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்களில் கூட பார்த்திங்கன்னா பேட்ரி மூலமாக நம்ம பயன்படக்கூடிய எரிசக்தி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அதுலேருந்து உங்களுக்கு ஏசியை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம காரில் இருக்கக்கூடிய லைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், லைட்டு, மியூசிக் பிளேயர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏசி ஜென்ரேட்டர் தான் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு பல டேர்ம்ஸ் இருக்குது. ஏன்னா இதை பலவிதமான பேரில் ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் கூட சொல்லுவாங்க. காரில் பொறுத்த மட்டும் ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படும். ஸோ நமக்கு தேவையான மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இடங்களுக்கு பயன்படுத்திக்கிறத ஜென்ரேட்டர் அப்படின்னு பேர். ஏன்னா மனிதனுடைய சப்ளை பொறுத்த மட்டும் ஆரம்ப காலத்தில் எலக்ட்ரிக் சப்ளை ஹஸ் பீன் அபுண்டன்ட். சப்ளை பண்ணிட முடிஞ்சிருது, அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கக்கூடிய மெத்தடுங்கிறது ஒரு பெரிய கேப். ஸோ அந்த கேப்பை பயன்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஆள் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா யுகோஸ்லாவ் இன்வென்டர் நிக்கோலா டெஸ்லா. இவரோட பேர் நீங்கள் கேட்காம எந்த இடத்துலையும் இருக்க முடியாது. இவரோட பேரே இப்போ எலான் மஸ்கோட டெஸ்லாங்கிற கார் கம்பெனியோட பேரே கூட இருக்குது. டெஸ்லா மனித உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளர்னு சொன்னால் அவர் தான் சொல்லணும். மிக மிக முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்களில் இவரோட கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் அதிகம் அவரோட பேர் வெளியில் வராத மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா என்னோடய பேர் எந்த இடத்துலையும் வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை, என்னோடய கண்டுபிடிப்புகள் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்த கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கையை
கண்டுபிடிப்புகளுக்காக அர்ப்பணித்த ஒரு மனிதர் தான் டெஸ்லா அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது பீம் இருக்கு இல்லையா, அதோட யூனிட்டை கூட நம்ம டெஸ்லா அப்படின்னு தான் குறிப்பிடுறோம். டெஸ்லா விச் இஸ் நத்திங் பட் வெப்பர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர்னு போடுறோம் இல்லையா. அதில் வரக்கூடிய இந்த டெஸ்லாங்கிறது கூட அவரோட நினைவாக இருக்கக்கூடியது. ஸோ லெட் இஸ் பேக் டு ஜென்ரேட்டர் டாபிக். ஸோ ஜென்ரேட்டரை பொறுத்த மட்டும் ஒரு காயிலுக்கு நடுப்புற 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதில் நம்ம என்ன வைக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இட் வில் ரொட்டேட் ஆரம்பிக்கும். அந்த ரொட்டேஷனை வந்து நம்ம பவராக மாற்றுறதுக்காக தேவைப்படக்கூடியது ஸ்லிப்பரிங்கு, கார்பன் புஷ்ஷு, இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சலில் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த யூனிட்டை ஆர்மச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மச்சூர் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காயில், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது எல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்மச்சூர்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் இதை சுத்தாமல் மூமெண்ட் இல்லாமல் கொடுக்கக்கூடிய பகுதியை ஸ்டேட்டார்னு சொல்லுவாங்க. சுற்றக்கூடிய இந்த பகுதியை ரோட்டார்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக என்னாகும், ராடு, இந்த ராடுங்கிறது என்னாகும், சுற்றும் போது நம்ம அதிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகி அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், we can generate. அந்த இன்டியூஸ் ஆகிற எனர்ஜியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட்டாக பயன்படுத்திப்பாங்க, ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப்பாக பயன்படுத்திப்பாங்க. ஸோ the rotation of this coil causes magnetic force through to it and an EMF is induced in the coil. காயிலில் ஒரு இன்டியூஸ்ட் EMF கிரியேட் ஆகும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா the end of the coil are connected to external circuit by means of slip ring and bushes. அடுத்ததுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே தெரியும் B into A. ரிகார்டிங் திஸ், இது ஆங்குலார் மூமெண்ட்டில் தான் இருக்குது, அதாவது ஒரு சர்க்குலர் ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ சர்க்குலர் ரொட்டேஷனில் வந்துருச்சுனால எங்கள் ஒமேகா வந்துடும். ஸோ ஒமேகா விச் இஸ் நத்திங் பட் ஒவ்வொரு ஆங்கிளும் கணக்கு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் காஸ் டீட்டா விச் இஸ் நத்திங் பட் 2π. இந்த வேல்யூ கூட சொல்ல முடியாது. ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு டி. ஒமேகா என்று சொல்லும்போது 2π இன்ட்டு n இன்ட்டு டி. ஸோ வெலாசிட்டி, ஆங்குலார் வெலாசிட்டி இன்ட்டு டைம் அப்படின்னு போடும்போது ரேடியன்ஸாக இது கன்வெர்ட் ஆகும். ஏன்னா டீட்டா என்பது டிகிரியில் இருக்கும். டிகிரியில் ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 2π அப்படிங்கிறத போடுவோம் இல்லையா, அந்த 2π தான் இங்கே இருக்குது. அதே போல் ஆங்குலார் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீடு ஆர்பிஎம் அப்படின்ட்டு இருக்கும், அதையும் டயத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வாட் வி ஆர் கெட்டிங் அப்படின்னா 5 which is equal to BA into cos omega t. அதே போல் இஎம்எஃபோட வேல்யூவாக என்ன இருக்குது, ஆல்ரெடி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காயில்னா n into d5 by dt. திஸ் வேல்யூ பிகம்ஸ் n into d into BA divided by dt. அப்போது NBA into d by dt cos omega t. இப்போ வாட் வில் ஹேப்பன்ஸ் அப்படின்னா n BA இது மூணுத்தையும் தனியாக எடுத்திங்கன்னா d by dt into cos omega t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா it becomes sin omega t into w அப்படின்னு மாறும். திஸ் வேல்யூ பிகம்ஸ் NBA omega sin omega t. that is your EMF. இந்த EMF ஃபர்தராக ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த NBA இன்ட்டு ஒமேகா இருக்கு இல்லையா, அதை இனிஷியல் இஎம்எஃபாக எடுப்பாங்க, இன்ட்டு சைன் ஒமேகா டின்னு போடலாம், அல்லது சைன் இன்ட்டு 2πn இன்ட்டு டி இப்படி கூட போடலாம். இது எல்லாமே இந்த ஃபார்முலாஸோட பேசிக் தான். இதுலேருந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன ஆகும்னா ஃபார்முலாஸ் மாறுபடலாம். ஸோ த பேசிக் ஃபார்முலா அண்ட் தேர் டெரிவேஷன் வில் பி கோயிங் லைக் திஸ். ஸோ thereby we have came to the end of this part. இதுக்கு மேலே இதில் பெருசாக விஷயங்கள் கிடையாது. நான் இதில் உங்களுக்கு ஒரு சம்மரி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அந்த சம்மரி விட் வில் பி அவைலபிள் அட் எம்சிக்யூ செக்ஷன். எம்சிக்யூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதில் சம்மரி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சம்குள்ளே போக போகிறேன். நான் டோன்ட் வரி அபவுட் தட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சால்வ் வீடியோ அண்டு சால்வ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம், ஃபாலோட் பை எம்சிக்யூஸ். நான் எப்போவும் சொல்கிறது தான், சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் என்சிஆர்டியும் கொஞ்சம் டீப்பாக பொறுமையாக கேல்குலேஷன்ஸ் இருக்கும். நிதானமாக சொல்லியிருப்பேன் எதெல்லாம் எங்கெங்கே கட் பண்ணுறோன்னு. அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்மேட் கொடுத்துட்டிங்கன்னா எம்சிக்யூஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அப்போது உங்களால் அந்த ஸ்பீடை சிங்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஒரு என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.